5 இரவும் இரவும். ஹலோ, இது ஒரு வாழ்க்கையா? இது ஒரு ஜீவனா? இஸ் இட் லைஃப்? இரவும் பகலும். அடுத்த ஒரு வார்த்தை எப்பொழுதும். இதுதான் வாழ்க்கை மனிதன் இன்றைக்கு நிலைமை. ஐ ஹவ் மெட் மில்லினியர், மிகப்பெரிய செல்வந்தர்களோடு பழகிற வாய்ப்பை எனக்கு தந்தார். கடந்த வாரத்தில் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அந்த சபையில் மிகைப்படுத்தல் இல்லை, ஏறக்குறைய ஒரு 10 பென்ஸ் காரு 10 ஆடி நிற்குது அந்த வீட்டு வாசலில். அந்த போதகர் அவ்வளோ எளிமையாக இருக்கிறார். 10 பென்ஸ் 10 ஆடி இருக்குது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அமெரிக்காவில் லாங் ஐலண்ட் இடம் இருக்குது. அந்த லாங் ஐலண்ட் இடத்துல சில அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் பல 100 கோடியாம். லாங் ஐலாண்டில், நியூயார்க்கில் ஒரு குடியிருப்பு பல 100 கோடிகள். அதில் மக்கள் வசிக்கிறார்கள். ஏன், நம்முடைய தமிழகத்தில் 500 கோடி உள்ள வீடெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா? நிம்மதி இல்லை. கொஞ்சம் மெரினா பீச்சில் போய் பாருங்களேன், நிறைய பேர் நிறைய ஆடியில் வராங்க, பென்ஸ் காரில் வராங்க. ஆனால் அந்த கடற்கரையை அப்படியே வெறிச்சுன்னு பார்க்குறாங்க. தானே பேசுகிறான், தானே சிந்திக்கிறான், தானே சிரிக்கிறான், தானே போகிறான். இந்த மனிதன் இரவும் பகலும். அவனோட வாழ்க்கையில் கூக்குரல். நான் சொல்கிறது வேறு, அந்த கூக்குரல் வேறு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கூக்குரல்கள். அடுத்து போட்டிருக்குது, தன்னையே காயப்படுத்தி கொண்டான். இதான் இன்சென்சிபிள். இதெல்லாம் காலையில் பேசிட்டேன். இன்றைக்கி நான் பேச விரும்புகிற கருத்து என்னவென்றால், 3வது என்ன சொன்னேன், அவனுக்கு நண்பர்கள் கிடையாது. அதை போடுறீங்களா? அந்த இங்கிலீஷ் வார்த்தை 5. மேன் ஆஃப் சென்ஸ், அதாவது ஷேம்லெஸ். அவனுக்கு அவமானம் என்ப ஒன்றே தெரியாது. நிர்வாணி, பட் டசன்ட் நோ இஸ் அ நேக்கட். தமிழில் போட்டிருக்கிறேன், ஷேம்லெஸ். அவமானம்தான், அதை பற்றி டசன்ட் கேர். எத்தனையோ பேர் பாருங்களேன், குடிச்சு ரோட்டில் படுத்துருக்கிறான். நல்ல வேலை தான், உயர்ந்த வேலை, காரில் தான் வரான், நல்ல வாகனத்தில் வரான், பட் ஸ்டில் இஸ் லைட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். காரணம் தெரியுமா? தான் யாருன்னு அவனுக்கு புரியல. 2வது அன்கான்ஷியஸ். இந்த மனிதன் அப்படி தான் வாழ்கிறான். உணர்வே இல்லை. கிறிஸ்தவங்களுக்கும் உணர்வு இல்லை, மீட்கப்பட்ட மக்களுக்கும் உணர்வு இல்லை, சபைக்கு போகிற மக்களுக்கும் உணர்வு இல்லை. அறிந்தவர்கள் தான், ஞானசானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், ஈவன் ஊழியம் பண்ணுறவங்களுக்கே அந்த உணர்வு இல்லை. தாறுமாறான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை, அடுத்தவளை ஏமாற்றுகிற வாழ்க்கை. அடுத்து ஒன்று போட்டிருக்கிறேன், இன்சென்சிபிள். எதையுமே they don't care about anything. அதான் இன்சென்சிபிள். அடுத்து டெலூஷன் என்ற வார்த்தைக்கு காலையில் சொன்னேன். டெலூஷன் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அதாவது மயக்கம். அதில் போட்டிருக்கிறேன்,